வணக்கம். இன்னைக்கு மார்கழி மாதம் 20ஆம் நாள். பாவை நோம்பு நோக்கிற பெண்கள்லாம் நப்பிண்ணை கிட்ட போய் எவ்வளவு அழகா கண்ணனை எழுப்ப சொல்லி கேக்குறாங்கன்னு பாப்போமா? 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய், செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய், செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பிண்ணை நங்காய் திருவே துயிலழாய், உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகா கேக்குறாங்க பாவை நோன்பு நோக்கிற பெண்கள்லாம். 33 தேவர்களுக்கும் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அவங்க இறங்கி வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய நடுக்கத்தை துன்பத்தை ஓடி போய் தீர்க்கக்கூடிய கண்ணா, நாங்க இவ்வளவு நேரம் உன்னுடைய புகழையும் உன்னுடைய நாமத்தையும் சொல்லி உன் பெருமையெல்லாம் பாடுறோமே, நீ என் கூட வரமாட்டியா? என் கூட எழுந்து வந்து பேச மாட்டியா? நப்பின்னைய பார்த்து கேக்குறாங்க பாவை நோம்பு நோக்கிற பெண்கள்லாம். நப்பின்னையே, நாங்கெல்லாம் எவ்வளவு நேரமா கண்ணனுடைய புகழ பாடிட்டு இருக்கோம், உனக்காக நாங்க என்ன கொண்டு வந்திருக்கோம் தெரியுமா? உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாளனை. உன்னோட மணாளன் எப்படிப்பட்டவன்? கருணையே வடிவானவன் கண்ணன். நீ நடுவு நிலைமை படைத்தவன், நீதி தவறாதவன், நேர்மையானவன், கருணை உள்ளவன். அப்படி கருணையுள்ள கண்ணனுக்கு உக்கமும் தட்டொலியும், உக்கமும் அப்படின்னா ஆலவட்டம் என்கிற விசிறியும், தட்டொலியும்னா அழகினை கண்ணாடியில பாக்குறதுக்கு, உன்னுடைய முகத்தினை கண்ணாடியில பார்த்து மகிழ்வதற்காக தட்டொலி கொண்டு வந்திருக்கோம், கண்ணாடி கொண்டு வந்திருக்கோம். விசிறியும் கண்ணாடியும், அதுதான் உக்கமும் தட்டொலியும்னு சொல்றாங்க. உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாளனை, இத கொடுத்து உன்னோட கண்ணனை நீ எழுப்பி என்னோட பேச வைக்க மாட்டியா? அவன் நீதி தவறாதவன், அவன் நேர்மையானவன், அவ்வளவு நல்லவன் கண்ணன். கூப்பிடாமலேயே ஓடி வந்து எல்லாருக்கும் உதவி செய்பவன். பகைவர்கள் ஏதாவது துன்பம் கொடுத்தா அவங்களை அச்சுறுத்துற மாதிரி பல திருவிளையாடல்களை எல்லாம் செய்து பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தக்கூடியவன் அல்லவா அந்த மாயக்கண்ணன். அப்படிப்பட்ட கண்ணனுடைய தரிசனம் எங்களுக்கும் வேணும் இல்லையா? அதனால உன்னோட கண்ணனை எழுப்பி எங்களோட கொஞ்சம் பேச வையேன், எங்களை திரும்பி நீராடுவதற்கு அனுப்பேன், என்னோட கண்ணனை சேர்த்து வைக்க மாட்டியா நப்பின்னையேன்னு எவ்வளவு அழகா நப்பின்னைய ஐஸ் வச்சு பாடுறாங்க பாத்தீங்களா? இந்த பாவை நோம்பு நோக்கிற பெண்கள்லாம் ரொம்ப அழகா ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்காங்க. நாமும் இந்த நல்ல நாள்ல கண்ணபெருமானுடைய பெருமையை பாடி பாடி அவனுடைய பேரருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.